சார் எனக்கு 3 மாசம் பேமெண்ட் போடலாம் கூட பரவாயில்ல சார். 1 மாச பேமெண்ட்ட போடுங்க. அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல மீதி பேமெண்ட்ட போடுங்க. மார்ச் மாசம் பெண்டிங் எங்களுக்கு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஃபுல் அமௌண்ட் போடலனா கூட ஒரு 40,000 50,000 போடுங்க. ஏன்னா உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். ஒரே நேரத்துல ஒரே பேமெண்ட்ட போடுறதுல பல பிரச்சனை இருக்கும். அப்படின்ற மாரி பல பேர் பல கருத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறுவனத்துக்கு இதன் மூலியமா தெரிவிச்சுன்னா, அவங்க சரி இப்படியெல்லாம் இருக்கா? ஓ! இப்படி போட்டா மக்கள் ஏத்துப்பாங்களா? அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. நாம எதுவுமே சொல்லாத மொத்தமா எனக்கு ஃபுல்லா அமௌண்ட்ட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நம்ம நெனச்சுக்கிட்டு, நிறுவனம் ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி நம்ம என்ன நெனைக்கிறோம், நிறுவனம் என்ன நெனைக்கிறதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக தான் இந்த லைவ். நம்ம என்ன நெனைக்கிறோம், நிறுவனத்துக்கு எப்படி தெரிவிக்கிறோம், அதுக்காக தான் இந்த லைவ். YouTubeல வீடியோ போடுறோம் அதுக்காக தான். பல ஓகே சார். டைரக்டர் ஓகே. நம்ம YouTube சேனல ஃபாலோ பண்றாங்க. நம்ம குடுக்குற ஓகே. செய்தி கரெக்ட்டா? இல்ல எதனா எக்ஸ்ட்ரா எதனா பிட் போட்டு சொல்றாங்களா? இல்ல வியூஸ்க்காக எதனா போடுறாங்களா? அப்படின்ற மாரிலாம் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணாமலாம் கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? எப்படியாச்சும் கொஞ்சம் பேமெண்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா போட்டா சார் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும் சார். பேமெண்ட் வரும் சார். வராம போகாது. ஆனா வர்றதுல கொஞ்சம் டிலே ஆனா அதுக்கு நம்ம பொறுமைய குடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த டெலிகிராமோட நோக்கமே அதுதான். ஏன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் நம்ம பொறுத்துட்டோம். 4 மாசம் ஓகே. பொறுத்து நமக்கு ஒரு 3 நாள் வெயிட் பண்றதுல ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. அதுக்குள்ள நம்மளுடைய கமிட்மெண்ட் நம்மள ஒண்ணும் செஞ்சிராது. இந்த பேமெண்ட் ஓகே. வந்துச்சுன்னா அந்த கமிட்மெண்ட் எல்லாம் நாம மொத்தமா முடிக்கலாம். அந்த கமிட்மெண்ட்ல தூரம் கூட தூக்கி போடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் மை வி த்ரீடர்ஸ்ல ஜூலை 1ல உருவாகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால ஓகே சார். ஓகே. பொறுமையை இழந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு இப்ப ஆப்போசிட்டா மாறும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப கண்டிப்பா பாதிக்கும். நம்ம சேர்த்து விட்டவரு நம்ம மாமாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அல்லது கூட படிச்ச ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த ஒரு 10 நாள், 15 நாள் பேமெண்ட் டிலே ஆனதுக்காக அவர வாயா, போயா, வாடா, போடான்னு பேசுறதுனால, நாளைக்கு இந்த பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம எப்படி போய் பேச முடியும்? சார் இது நீங்க இப்ப பேசவே சொன்னது முடியாதுங்க. 100% உண்மை சார். இப்போ உண்ம அந்த என்னோட மாரி கமிட்மெண்ட் தான் ஆயிருக்குது. அதாவது கூடவே 15 வருஷம் படிச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னைக்கு இந்த பேமெண்ட் டிலே ஆனதுனால வாயா போயா வாடா போடான்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன் எனக்கே அந்த மாரி நடந்திருக்கு. நானும் என்னுடைய எனக்கு ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா காலேஜ் வரைக்கும் ஒரே கிளாஸ்மேட்ல படிச்சோம். பிளஸ் 2ல போனீங்கன்னா எனக்கு வராத குரூப், அவனுக்கு வராத குரூப் ஆளாளுக்கு ஒண்ணு போயிட்டோம். கடைசியில ஃப்ரெண்ட்ஷிப் மாறி போகுதுன்னு ஒரே குரூப் எடுத்தோம். காலேஜ் வரைக்கும் நேத்து இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் நானும் அவனும் உயிர் பிரியா நண்பர்கள் அப்படின்னு இருந்தோம். 15 நாள் இந்த பேமெண்ட் டிலே ஆன உடனே அவரு என்ன நண்பா இப்படி ஆயிப்போச்சு. என்னய்யா நீங்க இப்படி பண்றீங்க? அந்த மாரி அந்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கீழ வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் ஓகே. நம்மளுடைய கமிட்மெண்ட். நான் இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு ஆன்லைன் நிறுவனத்துல யாரையும் ஜாயின் பண்ணது கிடையாது. மை வி த்ரீடர்ஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி நானும் ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்களும் ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. அது நல்லா போற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த டிலே ஆகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடை வருது. நாளைக்கு அப்புறம் அந்த பணம் வந்துச்சுனாலயும் அவரு தவறுதலா நினைக்கலாம். ஐய்யய்யோ! இப்படி நம்ம நண்பன பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு மறுபடியும் நம்ம கூட பேசினாலே நம்மளுடைய மனம் கண்டிப்பா அதை ஏற்க 100% மறுக்கும். என்னடா ஒரு 10 நாள் டிலே ஆச்சு. அதுக்குள்ள இவன் இப்படி பொசுக்குன்னு நம்மள இப்படி பேசிட்டானே. வடிவேலு சொல்ற மாரி மருதமலையில பொசுக்குன்னு கத்தி எடுத்தான். இந்த பக்கம் விட்டுட்டான். இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படின்ற மாரி ஒரு பணத்துக்காக நம்மளுடைய இவ்வளவு நாள் கட்டி காத்து வந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நட்பு கொஞ்சம் போகுது. ஏன்னா பணம் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கமிட்மெண்ட். அதுதான் நம்மள இப்ப நிறுவனத்த பத்தியும் பேச வைக்குது. இன்னொரு தகவல கூட நான் இந்த நேரத்துல பதிவு பண்றேன். ஒரு குரூப்ல ஒரு நண்பர் சொல்றாரு, "நான் மை வி த்ரீடர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேங்க. என் அக்கவுண்ட்ல பணம் வர வரைக்கும் நான் இப்படித்தான் பேசுவேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. எனக்கு அக்கவுண்ட்ல பணத்த போடுங்க. அதுக்கப்புறம் மை வி த்ரீடர்ஸ் வாழ்க, மை வி த்ரீடர்ஸ் எம்டி வாழ்க, மை வி த்ரீடர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் வாழ்கன்னு நான் கோஷம் போடுவேன். பணம் வரல நான் இப்படித்தான் பேசுவேன். என்னுடைய நாக்கு இப்படித்தான் இருக்கும். எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும்." அப்படின்னு ஓப்பனா ஒரு குரூப்ல சொல்றாரு. அதுல ஒரு 800, 900 பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம சொல்லக்கூடிய கருத்து எப்படி இருக்கணும்? சரியானதா இருக்கணும். எனக்கு கருத்து தெரியல அல்லது எனக்கு பதில் தெரியல. நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு அப்டேட் இல்ல. நான் வீடியோ போட மாட்டேன். நான் டெலிகிராம் மீட்டிங் வைக்க மாட்டேன். ஏன்னா தெரியாத செய்திய நான் ஏதாவது ஒரு அனுமானத்துல வருவாங்க, செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு தவறுதலா முடிஞ்சுச்சுன்னா, அந்த கெட்ட பேர் யாருக்கு? எனக்கு தான் கிடைக்கும். ஆமா சார். ஆமா சார். கண்டிப்பா. சரிங்களா? அதனால ஓகே சார். நல்லதே நினைங்க. கண்டிப்பா நல்லதே நினைக்கும். நிறுவனத்த நம்மள எப்போதும் ஒருபோதும் கைவிடாது. இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் அவங்க பண்ணி இத்தன ஸ்டோரி, இவ்வளோ லட்சம் மக்கள் சக்தி எல்லாம் உருவாக்கிட்டு, எல்லாத்தையும் பொசுக்குன்னு விட்டுட்டு அவங்க எங்க தான் போயிற போறாங்க? இங்க மனுஷன் எங்கேயும் போல. 70 வருஷம், 80 வருஷம் தாங்க உயிர் வாழ்றாங்க. அதுல இருக்கிற காலத்துல நேர்மையா, உண்மையா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவரும் அதுக்காக கண்டிப்பா. தான் அந்த செயல செஞ்சிருக்காரு. ஒரு சாதிச்சு காட்டணும். ஒரு தமிழ்நாட்டுல ஓப்பன் பண்ண ஒரு கம்பெனி உலக லெவல்ல போய் நிக்கணும். அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலைய செஞ்சிருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம செல்போன்ல படம் பார்க்கறதுக்கும், அல்லது YouTube பார்க்கறதுக்கும், WhatsAppல மெசேஜ் அனுப்புறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். மைவி ஒரு சரி. செல்போன பயன்படுத்தி மாசம் லட்சக்கணக்குல சம்பாதிக்க முடியும். அப்படின்ற ஒரு திட்டத்த கொண்டு வந்தது மைவி த்ரெட்ஸ். இதுவரைக்கும் வேற எந்த கம்பெனியும் கொண்டு வரல. யாராச்சும் கொண்டு சார் வந்திருக்காங்களா? கிடையாது. சார் நான் ஒரு விஷயம் இவ்வளவு ஒரு நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. பல பேரு பல லட்சம் சம்பாதிச்சிருக்கிறாங்க.
இப்போ வந்து சில பல காரணங்களால அது தடைப்படுது அப்படின்னும் போது அதை சரி செஞ்சு கொண்டு வரதுக்கு உண்டான நேரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நம்ம வீட்டுல ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறாரு, ஒரு பிரைவேட் வேலைக்கு போறாரு, மாசம் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறாரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு உடல்நலக் குறைவு ஏற்படுது, ஒரு 6 மாசம் பெட்டில் படுக்கிறாரு. பணம் சம்பாதிச்ச வரைக்கும் வானா அண்ணா அப்பா அக்கா அப்படின்னு பேசிட்டு பணம் சம்பாதிக்கிறத நிப்பாட்டின உடனே அந்த ஆளை வீட்டை விட்டு தள்ளி வச்சிட முடியுமா? அவரை சரி செஞ்சு அந்த உடல்நிலையை சரி செஞ்சு மறுபடியும் அந்த வேலைக்கு போறதுக்கு நம்ம தயார்படுத்தணும்னா மறுபடியும் அவர் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்க போறாரு. அதுக்காக அவர் வேணான்னு தள்ளி வச்சுட்டு அவர் உடல்நிலையை நம்ம சரியா கவனிக்காம விட்டா அவர் உடல்நிலை மேலும் மோசமாகும். நம்மளுக்கு பணம் வர்றதுல டிலே ஆக ஒரு வேலைக்கும் போக முடியாது. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக தானே தவிர நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உதாரணத்தோட சொல்றேன். அதை ஏத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணா நிறுவனம் ரொம்ப காலத்துக்கு ரன் ஆகும், நமக்கும் இன்கம் கிடைக்கும். ஜூன் 30 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாமளா குரூப்ல பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் பயனா? ஒரு பயனும் கிடையாது. முடிவு எடுக்க வேண்டியது அவருதான். நம்ம நினைக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும், எல்லா கலாய்ப்பான செய்திக்கும், எல்லா எதிர்மறையான விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி எம்டி மட்டும் தான் வைக்கணும். அவர் சொன்ன டைமுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்குள்ள பேசி சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது சார் யாரு இந்த இருக்கீங்க? சார் ஒரு சொல்லுங்க. நிமிஷம். வெங்கடேசன் சொல்லுங்க. சார் எம்டி சார் வந்து பேசினார்னா இந்த தீர்வுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் இல்ல சார். சார், கண்டிப்பா 100% வந்து தீர்வு. பேசுவார் சார். அவரு பேசாம எங்கேயும் போ மாட்டாரு, ஓட மாட்டாரு, ஒளிய மாட்டாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் அவரு தப்பிச்சு எல்லாம் போகலீங்க. இல்ல சார் நிறைய இந்தியாவுக்குள்ளார, பேர். தமிழ்நாட்டுக்குள்ளார, கோயம்புத்தூர்ல தான் இருக்காருங்க. சில ஓகே விஷயங்கள் சார். எல்லாம் அப்டேட்டடா பண்ணி முடிச்சுட்டு வந்து சொன்னா அது மக்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். சும்மா சும்மா ஓகே வந்து சார். சொன்னாக்கல இந்த ஆளு சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாருங்க. நம்ம பெனிஃபிட் ஓகே. வாங்கிட்டு இருந்த மக்கள் என்ன கருத்து போட்டிருக்காங்கன்னு நீங்க போய் பாருங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். மறுபடியும் அவர் அதே விஷயத்த வந்து சொன்னா மறுபடியும் நம்ம ஆளுங்க ஏப்பா பேமெண்ட்டை போடுப்பா நீ, அதுக்கப்புறம் நீ வந்து பேசுப்பா, பேமெண்ட் போடுங்க சார் அப்படின்ற சொல்லு மறைஞ்சு பேமெண்ட் போடுப்பா நீ, பேமெண்ட் போடியா நீ, அப்படி எல்லாம் வந்திருக்குது. சோ அந்த கமிட்மெண்ட் தான் நம்மளை வந்து ஒரு மரியாதை தரமா பேசவும் வைக்குது, மரியாதை இல்லாவும் பேசவும் வைக்குது. பணம் கமிட்மெண்ட் தான். சோ ஓகே அதனால சார். அவர் இப்ப வந்து வீடியோ போட்டாருன்னா நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி கருத்தெல்லாம் பதிவிடுவாங்க. அது நிறுவனத்துக்கு மேலும் ஒரு தோய்வை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டு பாரு, நான் இதை பண்ணிட்டேன், மீதி இது பண்ண போறேன், எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும், எனக்கு இந்த டைமை கொடுங்க, உங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன், உங்க கமிட்மெண்ட் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அவரும் ஒரு மனுஷன் தான், அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். நம்மளுடைய எல்லாருடைய கமிட்மெண்ட் அவர் தலைமையில தான் போய் உட்காந்துருக்குது அப்படின்றதுல அவருக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது ஓகே. நம்ம ஜூன் 30க்குள்ள நம்ம சொன்ன மாதிரி செய்யலைன்னா மக்கள் அடுத்தது என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கும் தெரியுங்க. தெரியாமலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாருன்னா அதனுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, நம்ம இது பண்ணா மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், நம்ம இது பண்ணாம போனா மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இது எல்லாமே ஒரு அறிஞ்ச மனிதர் தான் எம்டி அவர்கள். இல்லைன்னா அவர் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை இவ்வளவு நாள் கட்டி எல்லாம் காப்பாத்தி வந்திருக்க முடியாது, அந்த மாதிரியான செயலாம் செய்யலன்னா. கரெக்டுங்களா? ஆமா சார். கரெக்ட் சார். கரெக்ட். ஓகே. அடுத்து ஒரு ஓகே. நண்பர் தேங்க்யூ சார். வந்திருக்காங்க, பேசுவோம். சிந்தியா இருக்கீங்களா? சிஸ்டர் இருக்கீங்களா? சிந்தியா இருக்கீங்களா? சிந்தியா? சரி, ஓகே. அடுத்தது வேற யார் இருக்கீங்க? ஆசிக் இருக்கீங்களா? ஆசிக் இருக்கீங்களா? வேற யார் இருக்கீங்க? சிந்தியா, இவங்களுக்கு ஏன் ஹலோ. அக்செப்ட் ஆகல? சொல்லுங்க சார். ஆசிக் சொல்லுங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். சார் நீங்க வீடியோலயும் சரி இப்பயும் சரி ம், ஓஎம் பிஎம் எஸ்எம் மூணுத்துக்குமே ம், வந்து அமௌண்ட் வந்து போட்டாச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ம், என்னுடைய ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்ல தான் இருக்காரு. இப்போ ம். வரைக்குமே அவர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் இன்னும் வரலைங்க சார். சரி. வராத நபர்களுக்கு சில பேர்த்துக்கு பிஎம் கூட வராம இருக்குது, ஓஎம் கூட வராது இருக்குது. அதுக்குண்டான ரீசன் என்ன, ஏன் அவங்களுக்கு போல அப்படின்ற தகவல் எல்லாம் நிறுவனம் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க சில்வர் பிஎம் ஓஎம் எல்லாம் போட்டுட்டுன்னு சொல்றீங்க, பட் என்னுடைய டவுன்லைனுமே நிறைய பேத்துக்கு வராம இருக்குதுன்னா சில பேத்துக்கு இஷ்யூஸ் காரணமா வராம இருக்கு சார், என்ன ரீசன் தெரியல. அந்த மாதிரி நாங்க பணம் போட்டு அவங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கு உண்டான ரெக்வஸ்ட் கொடுத்து எங்களுக்கு வேலட்ல இருந்து கழியாத சில நபர்கள் இருக்காங்க, அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், கண்டிப்பா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, என் டவுன்லைன்லயுமே இருக்கு. சில்வர் பிளஸ் பிளான் ஒன்னு இருக்குது, மைவி த்ரெட்ஸ்ல கிடையாது. பட் வேற ஒரு நிறுவனத்துல இருந்து இங்க வந்தாங்க, அவங்களுக்குமே சில நபர்களுக்கு கிரெடிட்டா இருக்குது,
சில நபர்களுக்கு கிரெடிட் ஆகல. அதுக்குண்டான ரீசனை கண்டிப்பா எம்டி சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்க சார். தேங்க்யூங்க சரிங்களா? சார். ஓகே. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து யார் இருக்கீங்க? என்ன ஜீப் குமாரா? என்ன பேருன்னு தெரியல. திருமூர்த்தி இருக்கீங்களா? திருமூர்த்தி சார் அது என்ன சார் சில்வர் சார் சொல்லுங்க. பிளஸ்னா என்ன சார்? சார் சில்வர் பிளஸ் வந்து V3 ஆன்லைன் டிவில இருந்து இதுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க சார். அது ஒரு பிளான். அதுல வந்து அதுல இருந்து அது கொஞ்சம் சில பல காரணங்களால அதை ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது அதுல இருந்து இதுக்கு வந்தாங்க. எங்களுக்கு இதுல ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அந்த ஸ்கீம்ல வந்தவங்களுக்குமே சில நபர்களுக்கு பேமெண்ட் வந்திருக்குது. மைவி த்ரெட்ஸ்ல அந்த பிளான் கிடையாது. மைவி த்ரெட்ஸ்ல வந்து சில்வர், கோல்டு, டைமண்ட், கிரவுன் தான். பட் அந்த V3 ஆன்லைன் டிவில இருந்து இங்க வந்த கொஞ்சம் நபர்களுக்கு கூட பேமெண்ட் வந்திருக்கு. அது முழுமையா யாருக்கும் வரல. அந்த மாதிரி வராத நபர்களுக்கும் சில இஷ்யூஸ் என்ன அப்படின்றத அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்ப பேமெண்ட் வரும்ன்றத கண்டிப்பா வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சிந்தியா இருக்கீங்களா? ரொம்ப நேரம் கழிச்சிருக்கீங்க. திருமூர்த்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். எம்டி சாருக்கு இந்த பதிவு கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறேன் சார். சார் 100% கொண்டு போய் சேர்க்கணும் சார். அதுக்காக தான் நம்ம இப்போ 1 மணி நேரம் வைக்கிறோம். கண்டிப்பா இதை வந்து டெலிகிராம்ல நம்ம போடுறோம். கண்டிப்பா சார். இப்போ வந்து அவங்க எஸ்எம், ஓஎம், பிஎம், எஸ்எம் எல்லாம் கொடுத்ததுக்கு பதிலா சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இல்ல சார். என்னுடைய கேள்வியும் அதுதான். இன்னைக்கு எனக்கு ஒரு பதிவு வந்தது. அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம 3 நாள் சாப்பிடாம வச்சிருந்து அந்த சாப்பாட்டை ஒரே நாள் கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம தேவைக்கு என்னவோ அதை மட்டும் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 மாசமா நிறுவனத்துல எந்த ஒரு டிரான்சாக்சனுமே கிடையாது நம்ம பே அவுட் போடுறது சம்பந்தமா. அப்படி இருக்கும்போது 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பல்கான டிரான்சாக்சன் போடும் பொழுது ஆர்பிஐ சைடு இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னு ஒரு நபர் நமக்கு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கம்பெனில வந்து ஜாயினிங் கிடையாது, டிரான்சாக்சன் கிடையாது, திடீர்னு இவ்வளவு பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க இருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டினும் வரலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு உண்டான சூழல் நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஎம், பிஎம், சில்வர் அப்படின்றது கொஞ்சம் நபர்கள் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேமெண்ட் தான். அது மாதிரி கொஞ்சமா டிரான்சாக்சன் நடக்கும் பொழுது நிறுவனத்துல டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்றது ஆர்பிஐக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் போடுறதுக்கோ அல்லது கொஞ்சம் பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை தளர்த்தி ஆர்பிஐ கிட்ட இருந்து அல்லது அரசாங்கத்திலிருந்து ஒரு சில விதிமுறைகளை தளர்த்தி பேமெண்ட் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிலே அப்படின்ற மாதிரி காரணமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது. ஏன்னா நம்ம தான் நிறைய கடன் வாங்கி உடன் வாங்கி போட்டிருக்கோம், ஜாயின் பண்ணிருக்கோம், கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு, கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்மளுடைய கேள்வி சரியானது. பட் நிறுவனத்தினுடைய சைடு இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான். சரிங்க சார். பட் சரிங்களா? அப்படி அதான் சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனைகளே வந்திருக்காது. ஏன்னா வந்து கம்பெனிக்கு சிஎம் தான் உறுப்பினர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா வந்து அவங்களோட பேமெண்ட் போட்டு பிளஸ் இந்த ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தே இன்வெஸ்டட் மணி. அந்த பிசினஸ் மாடலை புரிஞ்சு அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இன் ஃபர்தர். அந்த மாதிரி இருக்கிற சூழல் கூட இவங்க வந்து ஓஎம், பிஎம், எஸ்எம்னு சொல்லி சின்ன அமௌண்டா கொடுத்து சிஎம் இத்தனை நாள் காக்க வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது எப்படின்ட்டு. பிளஸ் இன்னொரு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படி வருதுன்னா கூட அந்த ஆர்பிஐ வந்து பணம் இவங்க புது மெம்பர்ஸ் சேர்றதுக்காக வந்து பணம் வாங்குறாங்க. அந்த அமௌண்ட் 1,20,000 டிரான்சாக்சன் நடக்கிறது ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணும். இவங்க பே அவுட் பண்றதுக்கு மட்டும் ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணாதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கும் ஒரு விளக்கம் என்ன சொல்லிருக்குன்னா, அது வந்து ஒரு கம்பெனில நம்ம பொருள் வாங்குறோம். அந்த பொருளை வந்து நம்ம காசு கொடுத்து எந்த கம்பெனி வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம போய் வாங்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. பட் ஒரு நிறுவனத்துல பல்கான அமௌண்ட் வெளியில் போகும்போது ஏன் இதுல இருந்து இவ்வளவு டிரான்சாக்சன் நடக்குது கோடிக்கணக்குல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு இஷ்யூஸ் வரும். பர்ச்சேஸ்ன்றது எல்லாரும் ஒரே டயத்துல போய் நம்ம வாங்கிறது கிடையாது. நீங்க இன்னைக்கு வாங்கலாம், நான் நாளைக்கு வாங்கலாம், இன்னொருத்தர் 10 நாள் கழிச்சு வாங்கலாம். அது கொஞ்சமா வரும்போது நம்மளுக்கு தெரிவிக்காது. பல்கா ஒரு இடத்துல இருந்து போகும்போது ஏன் இவ்வளவு அமௌண்ட் போகுது, என்ன ரீசன் அப்படின்னு நிறைய அதுல விதிமுறைகள் இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த டிலே இந்த கொஞ்சம் திட்டத்துக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஆல்ரெடி நாங்க கேட்டுட்டோம். ஏன்னா எங்களுடைய கமிட்மெண்ட் இவ்வளவா இருக்குது, எல்லாருடைய கமிட்மெண்ட்டும் இவ்வளவா இருக்குது, நீங்க ஏன் வந்து ஓஎம்பிஎம்க்கு எல்லாம் போடுறீங்க, சில்வருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு வந்த தகவல் இதுதான் வந்திருக்கு. ஓகே சார், அண்டர்ஸ்டுட். நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கையும் நிறுவனம் இல்ல கண்டிப்பா நிறைவேறும் சார். நம்ம எல்லாருடைய கோரிக்கையும் நிறுவனம் ஏற்று நிறுவனம் இனிமேலும் வரக்கூடிய ஒரு சிக்கலான சூழ்நிலையை கண்டிப்பா சந்திக்கவே கூடாது. இப்ப வந்து மைவி த்ரேடர்ஸுக்கும் மைவி த்ரேடர்ஸ் உறுப்பினர்களும் ஒரு இக்கட்டான போராட்டம், பொருளாதார போராட்டம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலான சூழலும் வராத ஒரு சுமூகமான நிலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை அப்படின்றத நான் இந்த மூலமே தெரிவிச்சுக்கிறேன்.
உண்மையா இந்த பிசினஸ் மாடல் ரொம்ப அற்புதமான ஒரு மாடல். இந்த கார்ப்பரேட் கம்பெனியும் மற்றதையெல்லாம் பாக்குறப்போ நாங்களே வந்து இந்த சலூன், ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் வர்றப்போ நிறைய பிரான்சைஸ் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பல பிளானோட லாங் டேர்ம் பிளான்ல இருக்கும். அந்த மாதிரி நாங்க இருக்கிறப்போ வந்து இது ஒரு தொய்வு வர்றது அப்படிங்கறது எங்களால ஏத்துக்க முடியல. சோ இது சீக்கிரம் இது வந்து நம்ம இதுல இருந்து வெளியே உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் சார். இப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே என்னால வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டத்தை ஒரு 13 வினாடியில 15 வினாடியில என்னால கடந்துட முடியாது. அதுக்கு நான் 1 மாசம் 2 மாசம் பயிற்சி எடுத்தாதான் அட்லீஸ்ட் 13 வினாடி இல்லைனால ஒரு 20 வினாடிலாம் என்னால கடக்க முடியும். அந்த மாதிரி நிறுவனம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அதுல வரக்கூடிய சில சிக்கல் எல்லாம் எதிர்கொள்ளும் பொழுதுதான் நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கணும், பண்ணாம விட்டுட்டோம், சரி இனிமே பண்ணுவோம். அடுத்த தேர்தல் வருது, அப்ப என்னெல்லாம் சிக்கல் நமக்கு வரும், சோ அதுக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஓகே, இப்ப பேமெண்ட் தோய்வாயிருச்சு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, இனிமே இந்த மாதிரி தோல்வி வராத நம்ம பாத்துக்கணும், வந்தா இந்த மாதிரி சிக்கலா வரும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு செய்யும் போதுதான் ஒரு தோல்வியில இருந்துதான் அந்த தோல்வி மீண்டும் வராம வெற்றிக்கு உண்டான ஒரு செயலா அங்க கண்டிப்பா அமையும். அந்த மாதிரிதான் நிறுவனத்துக்கு இப்போ ஒரு இக்கட்டான சூழல், அதுல இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம நிறுவனத்தினோட ஒரு உறுப்பினரை இருந்து பார்க்கணும். நாளைக்கு நம்ம சண்டை போட்டு பேசி நிறுவனத்துக்கு ஒரு இடையூறு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட போறது நிறுவனம் கிடையாது, நாமளும் நம்மளுடைய கமிட்மெண்ட்டும். நமக்கு கீழே நம்மளை நம்பி ஜாயின் பண்ண நம்மளுடைய உறவுகள் தான் இங்க ரொம்ப நேரம் பாதிக்கப்படுவாங்க. அதை எல்லாருமே கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கண்டினியூஸ் எஃபோர்ட். ஓகே தேங்க்யூ. அடுத்தது சுபாஷினி இருக்கீங்களா? 8 மணி ஆயிடுச்சு, லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் பேசலாம். எனக்கு சில வேலைகள் இருக்குது. இடையில கூட அடுத்த வேளாண்மைக்குள்ள கூட கண்டிப்பா இன்னொரு லைவ் கூட நம்ம கண்டிப்பா வைக்கலாம். நமக்குள்ள இருக்கிற இந்த கருத்து வேறுபாடு, சந்தேகம், கமிட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சுபாஷினி இருக்கீங்களா? சுபாஷினி சரி, ஓகே. வெங்கடேசன் இருக்கீங்களா? சிந்தியா இருக்கீங்களா? அக்செப்டே ஆகலையே, நிறைய பேர் இருக்குதுல்ல. அடுத்து யாரோ ஒரு நண்பர் வந்திருக்காரு, திருப்பூர் நண்பர் இருக்கீங்களா? வெங்கடேசன், சிந்தியா, சரி ஓகே. மோகன சுந்தரம் இருக்கீங்களா? ஹலோ. சுபாஷினி சொல்லுங்கம்மா. சார், எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நான் போன மீட்டிங்ல கூட பேசியிருந்தோம் சார். இப்ப எதனாலங்க சார் இப்போ பேமெண்ட் வந்து இவ்வளவு டிலே ஆகுது? நான் முதல்ல சொல்லிட்டேன் சிஸ்டர், 1 மணி நேரமா அதை பத்தி தான் பேசியிருக்கேன். சரிங்க சார். சரிங்களா? இந்த லைவ் முடிச்சுட்டு இந்த ஆடியோ வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போடுறேன். அதுல நீங்க கேளுங்க. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு. இதுல இருக்கு இந்த 914 பேருக்கு அதுல நான் பதில் சொல்லியிருக்கேன். சரிங்க சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்களே சார், பேமெண்ட் வந்து சிஎம்க்கு, அதாவது சீலிங் அச்சீவ் பண்ணவங்களுக்கு நம்ம உடனே கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ண சொல்லலாம் நான் சொல்லவே இல்லையா? இல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே. எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்குங்க. ஓஎம்க்கு இருக்கு, பிஎம், சில்வர், கோல்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்குங்க. இப்போ இல்லன்னு சொல்லவே முடியாதுங்க சார். நீங்க சொன்ன அந்த கருத்து மட்டும் என்னால கொஞ்சம் ஏற்புடையதா இல்லாம இருக்கு. இப்ப அவங்க வந்து சீலிங் அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு, அது எல்லாமே ஓகே. அவங்க கம்பெனியை முழுசா நம்புறாங்க, அவங்களால மட்டும்தான் கம்பெனி இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா வந்தவங்க கம்பெனியை நம்பணும் அப்படிங்கறது என்னங்க சார் அவசியம் இருக்கு? அவங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. நம்ம நம்பிதான் ஜாயின் பண்ணிருக்கோம். அவங்க ஜூன் 30 வரைக்கும் டைம் கேட்டுக்கிறாங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்புறதை நம்பாத அது அவங்களோட இண்டிவிஜுவலான விருப்பங்க. நான் ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவங்க எல்லாம் கூட வெயிட் பண்ணா கூட ஒன்னும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா சீலிங் அச்சீவ் பண்ணிருக்காங்க. சொல்றேன் சிஸ்டர், நான் இதுக்கு முன்னாடி கேளுங்க. சொல்லுங்க. இந்த கருத்து வந்து இதேதான் சார், நம்ம திருப்பி நம்ம மாத்தி நீங்களும் பேசுறீங்க, திருநெல்வேலி, தஞ்சாவூர் எல்லா மீட்டிங்லயுமே இது பேசுறாங்க, எல்லா லைவ்லயுமே பேசுறாங்க. ஆனா இது வந்து எம்பி சாருக்கு போகுதா, அதோட ரிப்ளை என்ன, அது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குதுங்க சார். இல்ல, ரிப்ளை எல்லாம் சேர்ந்து எம்டி சார் சொல்லுவாரு. நம்ம பேசுறத ஒவ்வொரு டெய்லியும் 10 கூகுள் மீட் வைக்கிறாங்க, 10 டெலிகிராம் வைக்கிறாங்க, அத்தனையும் எம்டிக்கு அனுப்பி உடனே நம்மளுக்கு ரிப்ளை வருமானா கிடையாது. அது எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து கண்டிப்பா ரிப்ளை கொடுப்பார். கொடுக்காம அவர் எங்க போயிடுவாரு? கூட இருக்காதவங்களுக்கு நீங்க முன்னாடி போட்டு விட்டீங்கன்னா அதுதானே சார் பெரிய மிகப்பெரிய உதவியா இருக்கும்.
இருங்க, இப்ப நீங்களும் நானும் கம்பெனியில ஒரு உறுப்பினர், நம்ம வந்து இந்த மாதிரி யோசனை பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு நாளா கழிச்சு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நிறுவனம் யோசனை பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு உண்டான ஃபீட்பேக் இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க அதாவது 1000 பேருக்கு நீங்க பதில் சொல்றீங்க, 1000 பேரும் நீங்க சொல்றத 1000 பேர் லைவ்ல சொல்றீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மெம்பர்ஸ்க்கு சார் ஏன் கரெக்டா ஒரு இதா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? இந்த ஆடியோவை முழுமையா கேளுங்க. நான் முடிச்சுட்டு நான் இது டெலிகிராம்ல போடுறேன், அதை கேளுங்க. நான் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்ட கேள்வி அதுல பதில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. சரிங்க சார், ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த அனைத்து நண்பர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவசரத்துல எடுக்கிற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலமும் சரியான பாதையில கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் விடாது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். ஜூன் 30க்குள்ளார நிறுவனத்தினுடைய எம்டி ஜூலை 1ஆம் தேதி பற்றிய சில அறிவிப்புகளை கட்டாயம் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட கூகுள் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அது சார்ந்த தகவல்கள் எனக்கு ஏதாச்சும் முன்னாடியே கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.